நவ்வரையாம் மெய்யெழுத்து 18ஆம் இக்கு முதல் இன்வரையாம் உயிர்மை எழுத்து அது 216 க முதல் நவ்வரை 216 ஆயுத எழுத்து அது ஒன்றேதான் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரமாதேவி. திருவண்ணாமலை மாவட்டம் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆவூரில் பட்டதாரி தமிழாசிரியராக பணியாற்றுகிறேன். நான் ஆசிரியர் பயிற்றுனராக பணியாற்றி கொண்டிருந்த போதும் சரி, தற்போது ஆசிரியராக பணியாற்றும் போதும் சரி, மாணவர்கள் உயிர்மை எழுத்துக்களை அடையாளம் காண்பதில் சிரமப்படுவதை அறிந்தேன். மாணவர்கள் 12 உயிரெழுத்துக்களையும் எளிதாக இனம் காண்கிறார்கள். மேலே புள்ளி இருப்பதால் 18 மெய்யெழுத்துக்களையும் எளிதாக இனம் காண்கிறார்கள். ஆனால் 216 உயிர்மை எழுத்தை இனம் காண்பதில்தான் அவர்கள் மிகவும் சிரமப்படுவதை நான் உணர்ந்தேன். இந்த இடர்பாட்டை களைவதற்கு நான் என் பள்ளியில் 3 புதிய முறைகளை செயல்படுத்தினேன். வழக்கமாக உயிர்மை எழுத்தை நாம் கற்கும்போது இக்கு கூட்டல் அ க என்றுதான் கற்பித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் நடுவில் வரும் கூட்டல் குறியை எடுத்துவிட்டு உச்சரித்து பார்த்தேன். க க க க என்று உச்சரித்து பார்க்கும்போது க என்ற உயிர்மையின் ஓசை இயல்பாக அமைவதை உணர்ந்தேன். அதை மாணவர்களுக்கும் கற்பித்தேன். இதையே அவர்கள் எளிமையாக ஆர்வமோடு கற்கக்கூடிய வகையிலே ஃப்ளாஷ் அனிமேஷன் வீடியோ ஒன்றை தயாரித்தேன். இந்த ஃப்ளாஷ் அனிமேஷன் வீடியோவின் சிறப்பு என்னவென்றால், ஒரு மெய்யெழுத்தோடு ஒரு உயிரெழுத்து சேரும்போது ஏற்படக்கூடிய வடிவ மாற்றத்தை இது எளிதாக விளக்குகிறது. இந்த அனிமேஷன் வீடியோவில் இடதுபுறம் மெய்யெழுத்து வரும், வலதுபுறம் உயிரெழுத்து வரும். இரண்டும் இணைந்து உருவாகும் உயிர்மை எழுத்தின் வடிவம் பெரிதாக நடுவில் காட்டப்படும். மேலும் வலது பக்க கீழ்ப்பகுதியில் ஒவ்வொரு உயிரெழுத்து சேரும்போது ஏற்படக்கூடிய உயிர்மை எழுத்தின் வடிவ மாற்றம் காண்பிக்கப்படும். இக்கி இக்கி கி 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 கி. இங்கு உயிர்மை எழுத்து உருவாகும் போது மெய்யெழுத்து வடிவமாக நிற்கிறது, உயிரெழுத்து ஓசையாக நிறைகிறது. வாசிப்பு திறனில் சிறந்து விளங்குகின்ற மாணவர்கள் கூட எகர ஏகார ஒகர ஓகார சொற்களை எழுதும்போது தவறு செய்வதை கண்டறிந்தேன். இந்த தவறை களைவதற்காக வகுப்பில் இதை போன்ற தொடரட்டைகளை பயன்படுத்தி அவர்களுக்கு பயிற்சி அளித்தேன். ஏகார ஓசை வடிவம் இரட்டை கொம்பு. கே கேள்வி சே சேமிப்பு தே தேன் நே நேரம் ஓகார ஓசை முன்னொட்டு இரட்டை கொம்பு பின்னொட்டு துணைக்கால் கோ கோட்டை சோ சோலை தோ தோற்றம் ஓசை வடிவம் ஒற்றை கொம்பு கே கெண்டை சே செழிப்பு தே தெய்வம் நே நேற்றி. மேலும் மாணவர்களை இதை போன்ற தொடரட்டைகளை செய்ய ஊக்கப்படுத்தினேன். இன்றைய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் செல்பேசி என்பது தவிர்க்க இயலாத ஒன்றாகிவிட்டது. இதில் குறுஞ்செய்தி அனுப்புதல் என்பது மாணவர்களுக்கு பிடித்த விஷயமாக இருக்கிறது. இதை பயன்படுத்தியே செல்பேசியில் செல்லினம் என்ற மென்பொருளை பதிவிறக்கம் செய்து அவர்களுக்கு உயிர்மை எழுத்தை அறிமுகப்படுத்தினேன். மேலும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 1 மதிப்பெண் வினாக்களுக்கு உரிய விடைகளை குறுஞ்செய்தியில் பதிவு செய்து அனுப்ப பயிற்சி அளித்தேன். இதனால் படிப்பதில் ஆர்வமில்லாத மாணவர்கள் கூட 1 மதிப்பெண் வினாக்களை சிறந்த முறையில் எழுதக்கூடிய ஆற்றலை பெற்றனர்.